வெளிநாட்டிலிருந்து தாயகம் சென்ற நபரின் தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் பலர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் குடும்ப தகராறு காரணமாக வெளிநாட்டிலிருந்து வந்த மகன் வன்முறை கும்பலுடன் இணைந்து மேற்கொண்ட தாக்குதலில் காயமடைந்த தந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். வடமராட்சி கிழக்கு வத்திராயன் பகுதியில் வசிக்கும் தந்தை, மகன், மகனின் மனைவி மற்றும் மகனின் மகன் ஆகியோர் மீது கடந்த 19ஆம் தேதி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதலில் காயமடைந்த நால்வரும் மருதங்கேணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக இருவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். அவர்களில் ஒருவர் அங்கிருந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். வவுனியாவிலிருந்து வன்முறை கும்பல் ஒன்றுடன் வாகனத்தில் வந்த நபரே தனது தந்தை, சகோதரன், சகோதரனின் மனைவி மற்றும் சகோதரனின் மகன் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார் எனவும் குறித்த நபர் வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த நிலையில் வவுனியாவில் தங்கி இருந்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். தாக்குதல்தாரி வெளிநாட்டிலிருந்து வந்திருந்த நபரும் தாக்குதல்தாரிகளில் வெளிநாட்டிலிருந்து வந்திருந்த நபரும் அவர் அழைத்து வந்த வன்முறை கும்பலைச் சேர்ந்த இருவரும் மருதங்கேணி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஏனைய இருவரும் தலைமறைவாகியுள்ளனர்.